ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் குவான்ஸ் கிராக் வித் ஹரி. நம்ம ப்ரீவியஸாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரண்ட் ஆஃபீஸர் இன் தமிழ்னு ஒரு சேனல் வச்சுருந்தோம். சரி, ஓகே, நம்ம குவான்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் இனி வந்து ரெகுலராக போட போகிறோம் அப்படின்றதுனால குவான்ஸ் கிராக் வித் ஹரி அப்படின்ற ஒரு நியூ நேம் வந்து நம்ம வச்சுருக்கோம். இனிமேல் வந்து இதுதான் நம்மளுடைய சேனலோடைய நேம். மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நம்ம புதுசா வந்து குவான்ஸ் கிராக் அப்படின்னு சொல்லி டெலிகிராம் சேனலும் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில நீங்க டைரக்ட்டா வந்து என் கூட வந்து கான்டாக்ட் பண்ணலாம். என்ன டவுட்ஸ் அப்படின்னாலுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு நம்ம கம்யூனிட்டி மாரி பில்ட் பண்ணி கொண்டு போலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து டைரக்ட்டா வந்து டாபிக் உள்ள போயிடலாம். இனிமேல் வந்து டெய்லி இன்னைக்கு தான் மக்களே டே 1 சரிங்களா? டே 1 நம்ம வந்து என்ன ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா, டெய்லி 10 அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து கொண்டு போலாம் அப்டிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கோம். நெறைய பேர் வந்து குவான்ட்ஸ்ல வந்து சிம்ப்ளிஃபிகேஷன், அப்ராக்ஸிமேஷன், டிஐ அதுக்கப்புறமா வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இத மட்டும் சால்வ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா இந்த அப்ளிகேஷன் சம்ஸ் தான் வந்து உங்களுடைய ஸ்கோர் பூஸ்டரே. இப்போ வந்து உங்க எக்ஸாம்ல சால்வ் பண்ணும்போது ஒரு 8 டூ 9 மினிட்ஸ் ஒதுக்கி ஒரு 11 கொஸ்டின்ஸ் பக்கம் அப்ளிகேஷன் சம்ஸ் சால்வ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, 8 மினிட்ஸ் கூட வேணாம். 7 மினிட்ஸ்லயே நீங்க ஸ்பீடா போட போட சால்வ் பண்ணிடலாம். அப்படி சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கோர் வந்து அது ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 பேர் தான் அப்படி பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்கோர் வந்து அத பூஸ்ட் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? ஸ்கோர் பூஸ்டர்ன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ நம்மளுடைய சீரியஸ் பேர் வந்து ஆப்டி சீரியஸ். ஆப்டி 10 சீரியஸ். பிஓ பிரிலிம்ஸ் லெவல்ல நான் சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? 10 அப்ளிகேஷன் சம். டைரக்ட்டா நம்ம வந்து சம்ஸ்குள்ள போயிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, குவான்ஸ் கிராக் சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விட்டுக்கோங்க மக்களே. அப்புறம் கீழ வந்து பின்டு கமெண்ட்ல வந்து டெலிகிராம் சேனலோடைய லிங்க் வச்சிருக்கேன். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். ஓகே. நம்ம வந்து ஸ்லைட்குள்ள போயிடலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். நம்ம டைரக்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். மொத்தம் 10 சம்ஸ் இன்னைக்கு ஹேண்ட் பிக் பண்ணி பிஓ பிரிலிம்ஸ் லெவல்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். எஸ்பிஐ பிஓல இப்படி தான் இருக்கும். கால்குலேட்டிவா தான் இருக்கும். பட் சால்வ் பண்ணிடலாம். நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. 50 செகண்ட்ஸ் டைமர் இருக்கு. நீங்க வந்து 50 செகண்ட்குள்ள முடிக்கலைனாலும் வெக்ஸ் ஆயிக்க வேணாம். அடுத்து நான் வந்து எப்படி ஷார்ட்டா அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி தரேன். ஒரு சில சம்ஸ் வந்து என்னாலயே 50 செகண்ட்ல முடிக்க முடியாது. அத வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும் ரியல் எக்ஸாம்ல. பட் இங்க நீங்க வந்து பாருங்க எப்படி சால்வ் பண்றது அப்படின்ட்டு. பிகினர்ஸ் யாரும் வந்து டென்ஷன் ஆயிக்க வேண்டாம். ரிப்பீட்டட் பிராக்டிஸ் நான் டெய்லி இந்த செஷன் கொண்டு வரேன். டெய்லி ஸ்மார்ட் அப்ரோச் கொண்டு வரேன். உங்களுக்கு ஈஸியா வந்து போட்டுறலாம் சம்ஸ். ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ட்டா வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ம். நான் போட்டேன். நான் போட்டேன். பாருங்க, பாருங்க. நீங்க டைமருக்குள்ள முடிக்கலைன்னா, நோ வொரீஸ். நான் எப்படின்னு சொல்றேன். ஆல்சோ நீங்க வீடியோவ பாஸ் பண்ணி வச்சுட்டோ, இல்ல இன்னொருக்கா டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டோ, நீங்க வந்து தாராளமா சால்வ் பண்ணலாம். ஓகே. நம்ம ஆன்சர் ஸ்லைட்குள்ள போயிடலாம். நம் மறுபடியும் டைமர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. டெக்னிக்கல் இஷ்யூ போல. ஓகே. இத நான் எப்படி போட்டேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். 12 டேஸ், 15 டேஸ், 20 டேஸ். ஏபி, பிசி, ஏசி ஓகேங்களா? இப்படி இந்த மாரி சம்ஸ் வந்து ரிப்பீட்டடா வரும். இப்படி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏபி 12 இந்த மாரி எப்பவும் போல எல்சிஎம் எடுத்துருங்க. டைமர் ஒர்க்குக்கு. 60 எடுத்தீங்கன்னா, இத நீங்க டக்குனு இந்த மாரி போட்டு 60 தான் மைண்ட்லயே கொண்டு வந்துரணும். ஏன்னா இது 3மே டிவைட் ஆகுறது 60ஆல தான் டிவைட் ஆகும். ஸோ எல்சிஎம் வந்து 60 அப்படின்னு கொண்டு வந்துரணும். அப்புறம் அதோட எஃபிஷியன்சி ஏபியினோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிரும். 60/12 5, 60/15 4, 60/23 ஏபி, பிசி, ஏசின்னு போட்டோம். ஓகே. இது 3யும் ஆட் பண்ணா எவ்வளோ வருது? 5, 4, 3 இது நான் ஏதாவது இங்க எழுதியிருக்கனா? டக்குனு மைண்ட்ல போட்டு 12ன்னு எழுதிறணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்க 2 ஏ இருக்கு, 2 பி இருக்கு, 2 சி இருக்கு. ஸோ 2A + 2B + 2C = தான் 12. இத உடனே நம்ம A + B + C = 6. 12/2ன்னு போட்டு 6ன்னு போட்டோம். ஓகே. இப்போ ஏபிசி எனக்கு தெரியும். இங்க மேல வந்து பாருங்களேன், பிசி தெரியும். இங்க கேட்டிருக்கிறது ஏ தான்.
பிசியினுடைய எஃபிஷியன்சி 4, ஏபிசியினுடைய எஃபிஷியன்சி 6. ஸோ 6 - 4 போட்டா, அதாவது ஏபிசியிலேருந்து பிசி மட்டும் வெளியில எடுத்துட்டா ஏ மட்டும் கிடைச்சிரும். ஏ ஏவோட எஃபிஷியன்சி 2ன்னு போட்டோம். 60/2 30 டேஸ் அவ்வளோதான். இது மாரி தனித்தனியா பி கேட்டாலும், சி கேட்டாலும் நீங்க வந்து இந்த மாரி சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுறலாம். இதுதான் மக்களே ஃபர்ஸ்ட் சம். ஆன்சர் ஸ்லைடுக்குள்ள போயிடலாம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ். ஓகே. நம்ம போட்டது வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் டக்குன்னு. டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சால்வ் பண்ணுங்க. 25%. இன்னொருக்கா 25%. Okay. Small remaining quantity of milk in the mixture is 54 அப்படின்னா இது 48, 80, 128. நான் போட்டேன் மக்களே. 256. 256 ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி. இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கும். ஸ்மார்ட்டான அப்ரோச் சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது மிக்ஸ்சர் கண்டெயின் எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் அதெல்லாம் படிக்கவே வேணாம். ஒரு எக்ஸ் லிட்டர்ஸ் மில்க் அண்ட் வாட்டர் இருக்கு. அவ்வளோ டோட்டல் வேல்யூ கேட்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகே டன். ரேஷியோ பார்க்குறோம். 3:5 மில்க் இஸ் டு வாட்டர்னுடைய ரேஷியோ 3. இப்படி தான் எஸ்பிஐபிஓவில் இருக்கும் மக்களே. ஓகே. ஐபிபிஎஸ்பிஓலையும் ஓரளவுக்கு இப்படி தான் இருக்குன்னு வைங்களேன். இங்க தெளிவா பார்க்குறோம். 25%னா 1/4ங்கிறது நமக்கு தெரியும். ஓகே. டேக்கன் அவுட் அண்ட் திஸ் ஆக்ஷன் இஸ் ரிப்பீட்டட் ஒன் மோர். ஸோ, இப்ப நம்ம 3 ஃபைன் இருந்துச்சுன்னா, இப்ப 25% வெளியில எடுக்கணும் அப்படின்னா, 1/4 பார்ட்ட வெளியில எடுக்குறாங்க. ஸோ, நம்ம 3 5ல 1/4 பார்ட் எடுக்க முடியாது. ஸோ, 1 டைம் 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆனா, இங்க ஒரு ட்விஸ்ட் பாருங்க. ஒன்ஸ் மோர் 2 வாட்டி. ஸோ, 2 வாட்டி 4ஆல மல்டிப்ளை பண்றேன். இன்டூ 4 × 4 எவ்வளவுனா 16. ஓகே. அப்படி பண்ணா தான் நம்ம 25 எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா ஃபிராக்ஷன் இல்லாம எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்ப 48, 18 சொல்லி வந்துரும். 16 × 3 வந்து 48, 16 × 5 வந்து 80. ஓகே டன். இப்ப வந்து இதுல வந்து 1/4 25% எடுக்க சொல்றாங்க. ஓகே. நான் 25% வெளியில எடுக்கிறேன். 48ல 25% வெளியில எடுத்தா எவ்வளோ? 48ல 25%ங்கிறது எவ்வளவு? 12. ஸோ 12 வெளியில எடுத்தீங்கன்னா 36 ஆயிரும். 80லேருந்து 20 அதாவது 25% வந்து 20. அத வெளியில எடுத்தா 60 ஆயிரும். இந்த ப்ராசஸ இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணுங்க. இந்த 36ல 25% அதாவது 1/4 ஆஃப் 36 எவ்வளோ? 9. அத மைனஸ் பண்ணீங்கன்னா 27 வந்துரும். இதுல 60ல 1/4 எவ்வளோ? 15. இத மைனஸ் பண்ணா 45 வந்துரும். ஓகேங்களா? இதுதான் ஃபைனல் ரேஷியோ. இப்ப நம்ம 3, 5 வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. 48, 18 அத மாத்திட்டோம். அதுல மில்க் வந்து 27 பார்ட் தான் 54 அப்படின்னா, இந்த 48 + 80 பார்ட் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. 256 லிட்டர்ஸ். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு தாராளமா வந்து இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த சம் போயிடலாம். 256 லிட்டர்ஸ். ஆன்சர் வந்து கரெக்ட் மக்களே. ஓகே. நம்ம வந்து அடுத்த சம் போலாம். சால்வ் பண்ணுங்க. டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்ட் ஆவரேஜ் ஏஜ் 12. 4 பேர். ஓகே. கரெக்டா கம்மியா இருக்கும். நான் போட்டேன் மக்களே. டைமுக்குள்ள நீங்க போடாட்டி வருத்தப்பட வேணாம். மெதுவா போடுங்க. நான் ஸ்மார்ட் அப்ரோச் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் நீங்களும் டைமுக்குள்ள போடுவீங்க. ஓகே. ஓகே. இப்ப பாருங்களேன். இப்ப எல்லாரும் ட்ரெடிஷனலா போடுறேங்கிற பேர்ல 4 ஃபிரெண்ட்ஸ்ன்னு குடுத்து வந்து 52 × 4ன்னு போட்டு 208ன்னு எல்லாம் போடுவாங்க. ஆனா நம்ம எதுவுமே போட வேண்டாம். பார்க்குறோம். கொஸ்டின ஃபர்ஸ்ட்டு சென்ஸ் பண்ணிட்டோம். ஸோ 2 பேத்த தப்பா குடுத்துருக்காங்க. ஆவரேஜ்ங்கிறது மீன் கான்செப்ட். இப்ப 52ன்னா 4 பேத்துக்கு 52ன்னு அஸ்யூம் பண்ணி தான் போடணும். அதுல வந்து இப்ப நீங்க அதெல்லாம் கூட அந்த ட்ரிக் வேற ஒரு சம்க்கு அப்ளிகபிள் ஆகும். இப்ப இதுல பாருங்களேன். 2 பேர் யாரோ ஒரு 2 பேத்துக்கு
39 இருக்க வேண்டிய இடத்துல 43னும், 32 இருக்க வேண்டிய இடத்துல 40னும் இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து 4 எண்ணம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. +4 இங்க வந்து +8 ஆயிருக்கு. 8 ஆயிருக்கு. ஓகே. இதுல ஓவராலா 12ங்கிற இது வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 12 அதாவது 12 தான் எரர்னியஸ் வேல்யூ. ஓகே. இந்த 12 இன்கிரீஸ் பண்ணி ஆவரேஜ கால்குலேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆவரேஜ் ஆஃப் 4 ஃபிரெண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அதாவது 4 பேத்துக்குனா அப்ப ஆவரேஜ் ஒருத்தர் எடுத்துறணும்ல. அதே மாரி 12/4 போடுறேன். ஸோ 12/4 3. ஆவரேஜ்ல 3 தான் எரரா இருக்கும். இப்போ இங்க ஜாஸ்தியா போட்டு தான் போட்டுருக்காங்க. அப்போ வந்து ஆவரேஜ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, இங்க வந்து ஜாஸ்தியா நம்ம ஆவரேஜ் போட்டு ஜாஸ்தியா ஆவரேஜ் சொல்லிட்டோம். ஆனா இல்லப்பா இது கம்மின்னு சொல்றாங்க. 52லருந்து 3 கம்மி. ஸோ 52 - 3 என்ன? 49. இதுதான் மக்களே ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச். சரிங்களா? ஓகே. நம்ம வந்து அடுத்த சம் போயிடலாம். பாருங்க. இதுல ஆன்ஸர்ல கூட 196 அந்த மாரி இது மாரி தான் எடுத்து போட்டுருக்காங்க. ஆனா நம்ம அத விட ஸ்மார்ட்டா போட்டோம் பார்த்தீங்களா? டக்கு டக்குன்னு போட்டு என்ன எரர் வேல்யூவோ அத மட்டும் எடுத்து அதுக்கு தனியா ஆவரேஜ் கண்டுபிடிச்சு சின்ன வேல்யூ மட்டும் மைனஸ் பண்ணி எழுதிட்டோம். ஓகே. நம்ம அடுத்த சம் போயிடலாம். 4த் சம் பாருங்க. டிஸ்ஹானஸ்ட் டீலர். இதுக்கு நான் தனியாவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது நான் பாருங்க. நீங்க சால்வ் பண்ணுங்க. Cheats 40% at the time of buying, selling. 60% of the time of selling. Mm, mm, 60, 40. So 427 by 6 7 6 12 2 லாஸ்ட்ல வைக்கிறான் 12 35. ஸோ 35 - 12 வந்து 23/12 into 100. நான் இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப்பா தான் மக்களே இருக்கும். நானுமே பாருங்க கால்குலேஷன் போர்ட்ல டைம் முடிஞ்சிருச்சு. பட் ஓகே. இட்ஸ் டோட்டலி அக்செப்டபிள். ஒரு சில சம்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இல்ல டக்கு கொஞ்சம் டைம் எடுத்தும் போடலாம். இது சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துரும் மக்களே. 2300/12 போட்டா 2400/12 எவ்வளவு? 20. 100 வந்து கம்மியாகுது. ஸோ 100ல வந்து 8 12 இருக்கு. ஸோ 20 மைனஸ் 200 - 8 போடலாம். ஆன்சர் அப்ராக்சிமேட்டா 192 இருக்கும் மக்களே. பாருங்களேன் 191.66. ஆன்சர் கரெக்ட். ஓகே. இதை நான் எப்படி போட்டேன்னு சொல்கிறேன் டிஸ்ஹானஸ்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து 60% அட் அ டைம் ஆஃப் செல்லிங்னு கொடுத்துருக்காங்க. அவன் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்போ 60% ஏமாற்றி கொடுக்குறான். ஸோ பேஸ் வேல்யூ வந்து 1000ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? கஸ்டமர்கிட்ட கொடுக்குற வேல்யூ தான் காஸ்ட் ப்ரைஸ். அட் த டைம் ஆஃப் செல்லிங்கில் ஏமாற்றி கொடுக்குறது தான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 60% ஏமாற்றி 400 கொடுக்குறான். ஓகே. வாங்குறப்பவே வந்து அதிகமாக தான் வாங்கிட்டு வரான். 40% அட் த டைம் ஆஃப் பையிங். ஸோ 1400 தான் வாங்கிட்டு வரான். ஸோ ஒரு ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் லாஸ்ன்னு கொடுத்துருக்கான் இல்லையா? அதனால 1400 400 1400 27 எழுதிக்கலாம். ஓகே டன். இப்போ இதிலிருந்து அவன் வந்து லாஸுக்கு விற்கிறேன்னு சொல்றான். 1400 அதாவது 7லிருந்து லாஸுக்கு விற்கிறான். எவ்வளோ? 16.66 லாஸ். 16.66னா நமக்கு தெரியும் அதோட வேல்யூ வந்து 1/6. 2 7ங்கிற ரேஷியோல நம்ம வந்து 1/6th பார்ட்ட எடுக்கணும். ஸோ நான் அதை இன்டூ 6ஆல ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறேன். 1242 ஆயிடுச்சு. இப்போ 42ல 1/6 எவ்வளவு? 7. ஏன்னா நம்ம 7ஆல தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 7 கழிச்சோம்னா 35. இதுதான் வந்து செல்லிங் பிரைஸ். இதுதான் வந்து இடையில இருக்கிற மார்க்கெட் பிரைஸ்னும் சொல்லலாம். நீங்க இடையில இருக்கிற லிஸ்டட் பிரைஸ்னும் சொல்லலாம். இது காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 35லேருந்து 10 போனா 25, அதுல 2 போனா 23. 23/12 into 100. 2300/12 நீங்க டைரக்டாவும் அடிச்சு கொடுக்கலாம். பாருங்களேன். இது வந்து 1 டைம்ஸ் வரும். இது வந்து எவ்வளோ? 11 வரும். இங்க 108 வரும். 108 வந்து 9 டைம்ஸு. 11 வந்துச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? பேலன்ஸ் 30 இருக்கும். அப்போ 192 வரும். பேலன்ஸ் அப்படியே 192 சம்திங் 191 தான் வரும். சாரி. பேலன்ஸ் 1 தானே வரும். 1 போட்டு பேலன்ஸ் 8 போட்டு 8/12 வந்து அப்படி போட்டு போடலாம் மக்களே. 2300/12 நீங்க அப்ராக்சிமேட்டா 192 வச்சு 191.66 அப்படின்னு நீங்க அடிச்சிடலாம் ரியல் எக்ஸாம்ல. இதுக்கு நான் தனியா டெடிகேட்டடா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சரி நம்ம ஆன்சர் ஸ்லைட்குள்ள போலாம். 191.66 பாருங்க 23/12 into 100 தான் போட்டிருக்காங்க.
அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசிஐ எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க மக்களே. நான் வேற தப்பா கால்குலேட் பண்ணிட்டேன் மக்களே. ஓகே, டைம் முடிஞ்சிச்சு. நீங்க யாராவது சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வேற லெவல். சிபி, எஸ்பி, மார்க்டு ப்ரைஸ் வேணும் இல்லையா? ஸோ 6 பார்ட் 12னா 7 பார்ட் வந்து 14 ஓகே. 14 எவ்வளோ மார்க்? M/C 14:5 ஆப்ஷன் டி மக்களே. இது எப்படி போட்டேன்னு வந்து சொல்கிறேன் பாருங்க. இது வந்து தப்பு. ஓகே, இவ பாருங்க. 30 சார்ட்ஸ் ஆர் சோல்டு, விற்கிறாங்க 30 சார்ட்ஸை அட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 72 சார்ட்ஸ். ஸோ 30 சார்ட்ஸ் செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 72 சார்ட்ஸ் அப்படியே எழுதுறோம். நம்ம அப்படியே ஒரு ஈக்குவேஷனாக எழுதுறோம். ஓகேவா? எழுதி இது நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எஸ்பி இஸ் ஈக்குவல் டு சிபி. எழுதும் போதே வந்து நீங்கள் 6th டேபிளில் அடிச்சு கொடுத்து எழுதிடணும். மைண்ட்லேயே அடிச்சிடணும். ஸோ 12th டைமில் அடித்தா 6 டைம்ஸ், 30 வந்து 6th டேபிள் அடித்தா 5 டைம்ஸ். அப்படி 12/5 தான் நீங்கள் எழுதும் போதே எழுதணும். ஒவ்வொரு செகண்டையும் வேஸ்ட் பண்ணாமல் சால்வ் பண்ணணும். பாருங்கள், இதுக்கு இடையிலேயே நான் லைட்டாக மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன், போட்டாச்சு. இப்போ கொஸ்டினை தெளிவாக படிங்க. ஆஃப்டர் கிவிங் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 14.28, இந்த பெர்சன்டேஜ் வேல்யூஸ்லாம் ரொம்ப முக்கியம் மக்களே. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14.28னா 1/7. ஓகேவா? இப்போ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 1/7 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் வந்து 12 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1/7 போயிடுச்சுன்னா 6, 7 இருக்கும். அதாவது 7ல் ஒரு பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து 6 கொடுத்தா தான் அதுதான் செல்லிங் ப்ரைஸ்ன்றாங்க. சின்ஸ் நம்மகிட்ட 512ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து 1214 எழுதலாம் நீங்கள். அப்போ தான் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவேட் ஆகும். இல்லை நீங்கள் இப்படியும் போடலாம். 6 பார்ட் வந்து 12னா 7 பார்ட் எவ்வளவு? 14. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 14ன்னு போட்டு 14:5 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆன்சர் வந்து 14:5. ஓகே, டன். அடுத்த கொஸ்டின். டைமர் ஆன் பண்ணிடலாம். சால்வ் பண்ணுங்க. இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான் மக்களே. ஓகேங்களா? ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, நான் எதுவும் பேசல. நான் போட்டேன். ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் சொல்லட்டுமா உங்களுக்கு? பாருங்க, நான் கொஸ்டின் எடுக்கும்போது கூட இந்த ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் யோசிக்கல. இப்போ பாருங்களேன், 13 இப்போ 85% அண்ட் 72% டிஃபரன்ஸ் வந்து 13ன்னு நமக்கு தெரியும். 13 மட்டும் தான் நான் எழுதுறேன். ஓகே, 13 பார்ட் வந்து 227 அப்படின்னா 100 பார்ட் டேரெக்டாக நீங்கள் 54 பார்ட்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் 100 பார்ட் கண்டுபிடிங்க. நான் 1 பார்ட் கண்டுபிடிக்கிறேன் 17.5. அதை இன்டூ 2 ஜீரோஸ் தள்ளி தள்ளி வந்துச்சுன்னா 1750. இது வரைக்கும் ஓகே. நீங்கள் 13th டேபிள் அடிச்சு கொடுக்குறது ஈஸியாக அடிச்சு கொடுக்கலாம். நீங்கள் பெருசாக பயந்துக்காதீங்க பாயிண்டில் இருக்குது அப்படின்னு. 22 வந்து 1 டைம்ஸு, ரிமைனிங் 9 இருக்கும். 97, 91 வந்து 13 இன்ட்டு 7. ஸோ ரிமைனிங் 6 இருக்கும். 65 5 டைம்ஸ். ஓகே, அவ்வளோதான். 17.5ன்னு போட்டோம். 100% ஆஃப் த வேல்யூ வந்து 1750ன்னு போட்டோம். இதுதான் அடுத்துதான் நீங்கள் 54% கண்டுபிடிக்கிறது தான் வந்து லாஜிக்கே இருக்குது. பாருங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். இதில் 50% ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். இதை டிவைடட் பை 2 போட்டால் 58, 75. இது வந்து ஓகே, நான் எழுதிட்டேன். அப்படியே மைண்ட்லேயே போட்டேன். டிவைடட் பை 2 அப்படியே இந்த இடத்துல 8 போட்டு 7 போட்டு 5 போட்டேன் நான். ஓகேங்களா? இப்போ அடுத்து 4% கண்டுபிடிக்கணும். எனக்கு 1% வந்து 17.5ன்னு தெரியும். 17 இன்ட்டு 4 எவ்வளவு? 68. ஓகே,
அத எல்லாமே மைண்ட்லயே போடணும் மக்களே நீங்க. இங்க பாருங்க இன்டூ 4 நான் எழுதியிருக்கேன். எனக்கு 18 × 4 வந்து தெரியும் 72 அப்படின்னு மைண்ட்லயே தெரியும். ஸோ அதனால -4 பண்ணி 68ன்னு போட்டேன். இங்க 0.5 இருக்கு இல்லையா? 0.5 × 4 வந்து 2. 68 + 2 70. நான் அப்படியே 17 மட்டும் தான் எழுதுறேன் பாருங்களேன். உங்களுக்கு நாளடைவுல பிராக்டிஸ்ல வந்து கண்டிப்பா வந்துரும். நான் நெறைய எக்ஸாம்ஸ் போயிருக்கேன், கிளியர் பண்ணியிருக்கேன். நெறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாரிலாம் வந்துச்சு ஓகேவா? 875 + 70 போட்டு 945 ஆன்ஸர் போட்டேன். அவ்வளதான். இதுதான் வந்து ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் மக்களே. நீங்க 2, 3 சம்ஸ் சிம்ப்ளிஃபிகேஷன் சால்வ் பண்ண பெர்சன்டேஜ்ல நீங்க வெல் வெர்ஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்துரும். ஓகே. நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆன்ஸர் வந்து 945 ஓகேங்களா? தாராளமா டவுட்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன டவுட்னாலும் பெர்சனலா இந்த கொஸ்டின் அந்த குரூப்ல அனுப்பிச்சு நீங்க கேட்கலாம். எல்லாத்துக்குமே நான் வந்து ப்ராப்பரா ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? லிங்க்ல பின்ட் கமெண்ட்ல வந்து டெலிகிராம் சேனலோட இது இருக்கு. லிங்க் இருக்கு. ஓகே. 7த் கொஸ்டின் மக்களே. மொத்தம் 10 கொஸ்டின் தான். இன்னும் 3 கொஸ்டின் தான் இருக்கு. சால்வ் பண்ணுங்க. ஓகே மக்களே. நான் ஓரளவுக்கு போட்டேன்னு நெனைக்கிறேன். பார்த்துருவோம். ஹவ் மச் டைம் ஃப்ரம் த ஸ்டார்ட்? 60 ஃபில் ஆயிருக்கும். 60/3 போட்டா 20 வரும். ஆல்ரெடி எவ்வளோ நேரம் நான் பாருங்க டைம் முடிஞ்சும் தான் சால்வ் பண்ணிருக்கேன். ஸோ என் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. நான் இனிமேல் ஒரு 1 மினிட் கொண்டு வரேன். 20 + 4 24. ஓகே டன். கொஸ்டின் பார்க்க தான் மக்களே லென்த். ஆனா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஓகேவா? எப்படின்னு பார்த்துருவோம். எக்ஸ், ஒய், இசட் நீங்க வழக்கம் போல எல்சிஎம் எடுத்துருவீங்க 72. ரேஷியோ போட்டு இது எஃபிஷியன்சி வந்து நீங்க எழுதிருவீங்க. 72/12/4 போட்டா 18. மைனஸ்ல இருக்கு. ஸோ மைனஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ ஓகே. இப்போ ஆல் த பைப்ஸ் ஆர் ஓப்பன்ட் ஃபார் 4 ஹார்ஸ். 6 + 18 - 9 எவ்வளோ? 18 - 9 9. 6 + 9 எவ்வளோ? 15. பாருங்க 15 எழுதியிருக்கேன். 4 ஹார்ஸ்ல வந்து 60. ஓகே. நான் இன்டூ 4லாம் பண்ணல. அப்படியே 16 மட்டும் தான் எழுதுறேன். ஓகே டன். 16 மட்டும் எழுதியிருக்கேன். அடுத்து என்ன பண்றேன்? இது நான் வந்து தப்பா போட்டேன்னு நெனைக்கிறேன். விடுங்க. 60 போட்டு ஒய் க்ளோஸ் ஆகுது. இதுதான் ஒய். 4ங்கிறது தான் ஒய். ஒய் க்ளோஸ் ஆச்சுன்னா 18 எஃபிஷியன்சி போயிரும். ஸோ அப்போ 6 - 9 -3 எஃபிஷியன்சி மைனஸ் ஆயிரும். மிஸ்டேக் பண்ணிறாதீங்க. ஓகே. அப்ப மைனஸ் ஆயிருச்சுன்னா ஆல்ரெடி எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு? 60 ஃபில் ஆயிருக்கு. ஓகே. எஃபிஷியன்சி மைனஸ் ஆயிருச்சு. 6 - 9 -3 ஆயிருச்சு. ஸோ லீக் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ எஃபிஷியன்சி 60/-3 எவ்வளோ? 20 ஹார்ஸ் எடுத்துக்கும் லீக் ஆகுறதுக்கு. ஓகே. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஹவ் மச் டைம் ஃப்ரம் த ஸ்டார்ட்ன்னு கேட்டிருக்கான். ஆல்ரெடி இருக்கிற 4 ஹார்ஸையும் ஆட் பண்ணி 20 ஹார்ஸையும் ஆட் பண்ணி ஓவரால் 24 மணி நேரம் ஆயிருக்கு. ஆப்ஷன் ஏ இருக்கு பாருங்க. இதுதான் ஆன்சர். ஓகே. நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆன்சர் ஸ்லைட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. 24 ஹார்ஸ். ஓகே டன் மக்களே. 8த் கொஸ்டின். ஓகே. நீங்க சால்வ் பண்ணுங்க. டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஈஸி தான். காம்பவுண்ட் 10%. நான் போட்டேன் மக்களே. ஈஸி. ஸ்மார்ட்டான அப்ரோச். எஸ். போட்டீங்கன்னு நெனைக்கிறேன். போடலனாலும் வருத்தப்பட வேணாம், கவலைப்பட வேணாம், வெக்ஸ் ஆகாதீங்க. நான் இப்படின்னு சொல்றேன். இத வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு தான் வந்து நம்ம இந்த செஷனே கொண்டு வந்திருக்கோம்.
யார் ஃபர்ஸ்ட்டு போடுறாங்கங்கிறதுக்கான செஷன் கிடையாது. இத நான் போடுற ஸ்பீட்ல நீங்களும் எக்ஸாம்ல போடணுங்கிறது தான் என்னுடைய மெயின் மோட்டிவ். ஓகேவா? சரி இப்ப பாருங்களேன். 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்கும் அந்த ஷார்ட்கட் ட்ரிக் தெரியும். ஸோ 10 எஸ்ஐல வந்து 10 ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து செகண்ட் இயர்ல வந்து 20 ஆயிரும். ஓகே. இதே சிஏல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் 10 தான் இருக்கும். செகண்ட் இயர்ல 10 பிளஸ் 10 பிளஸ் 1 ஆகும். ஏன் அப்படி இத நீங்க ஷார்ட்டா போடணும் அப்படின்னா என்னன்னா, 20 எப்படி செகண்ட் இயர்ல எஸ்ஐ 20 அத அப்படியே கால்குலேட் மைண்ட்லயே வச்சுப்பீங்க. பிளஸ் 10 ஸ்கொயர் டிவைடட் பை 100ன்னு போடுவாங்க. அதாவது இப்போ இப்போ நீங்க 20 எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு நான் ஒரு இது மாரி சொல்றேன். 20 எடுத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அது வந்து 40 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 20 ஸ்கொயர் எவ்வளவு? 400. 400 பை 100 போடுங்க. 4 வரும். 44 தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு. அதே கான்செப்ட் தான் இங்க. ஏன்னா இங்க 20 இன்னொரு 20 இருக்கும். இன்னொரு 4 வரும். அதுதான் வந்து எப்படி அத நீங்க எப்படி ஷார்ட்டா போடலாம் அப்படின்னா, 20 பிளஸ் 20 40 ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும். 20 ஸ்கொயர் பை 100 போடுங்க. என்ன வேல்யூவோ அது 20 ஸ்கொயர் பை 100 40 ஸ்கொயர் போட்டுறக்கூடாது. அதே மாரி தான். இங்க 10 ஸ்கொயர் பை 100 எவ்வளோ? 1. ஸோ 20 பிளஸ் 1 எவ்வளோ? 21. இது வந்து உங்களுக்கு இது நீங்க ஒரு சில வேல்யூஸ்லாம் அப்படியே மைண்ட்லயே வச்சுப்பீங்க. 10% 20%லாம் 40, 44 அப்படின்றது நீங்க பை பிராக்டிஸ் மைண்ட்லயே வச்சுப்பீங்க. ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா, நமக்கு அந்த வேல்யூல டிஃபரன்ஸ் தான் பார்க்க முடியும். அப்பதான் 1% எடுக்க முடியும். 525 - 500 எவ்வளோ? 25. அப்படியே ஆன்ஸர்ல அடிச்சிரணும். 2500 100%. இவ்வளோதான் மக்களே. இது ஈஸி சம் தான். இதுல ஏதாவது டவுட் இது புது மெத்தட் நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க என்ட்ட. ஓகேவா? ஓகே. நம்ம ஆன்ஸர் ஸ்லைடு. 2500 தான் நம்ம ஆன்ஸர். ம். அடுத்த கொஸ்டின். சால்வ் பண்ணுங்க. டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆஃப் மணி அட் ரேட் ஆஃப் சிஐ. ஓகே. இதுக்கு வந்து ஒரு பவர் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நான் ஓகே நீங்க போடுங்க நான் சொல்றேன். ஓகே. இன்னும் ஒரு சம் தான் மக்களே இருக்கு. இப்ப நான் இத எப்படி நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பாருங்க. இந்த மாரி சம்ஸ் கேட்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா நீங்க எழுதிருங்க. ஒரு சிலர் n பவர் nங்கிற மாரி ஃபார்முலா இருக்கும். நான் உங்களுக்கு அத ஷார்ட்டா ஞாபகப்படுத்துற மாரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஹர் மனி குவாட்ரபிள் இன் 2 இயர்ஸ். குவாட்ரபிள்னா 4 டைம்ஸ் மக்களே. ஸோ 2 வருஷத்துல அப்படியே 2 இயர்ஸ்ல 4ன்னு நீங்க எழுதிருங்க. ஓகே டன். இப்போ 6 இயர்ஸ்ல எவ்வளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதே 4 பவர்ஸ்ல தான் கீழ 4ங்கிறது எழுதிருங்க. இப்ப என்ன இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2, 6 இதுக்கான இது பார்த்தீங்கன்னா, இன்டூ 3யா இது இன்டூ 3 ஆச்சுன்னா, அங்க வந்து பவர் 3 ஆகும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் தான் இது. அப்படியே இந்த 3 இங்க அப்படியே நீங்க எழுதி அப்படியே மைண்ட்லயே வச்சுக்கோங்க. ஓ! இங்க இது இன்டூ 3 இருக்கு. ஸோ நான் பவர் 3 4 இன்டூ 3ன்னு பண்ணிறக்கூடாது. 12ன்ற பண்ணிறக்கூடாது. 4 பவர் 3 போட்டு 64. இது பவர் n அதாவது 2 இன்டூ 3 எவ்வளோ? அதாவது 2 இன்டூ n இஸ் ஈக்குவல் டூ 4 இந்த பவர் nங்கிற மாரி ஒரு ஃபார்முலா. இதுதான் மக்களே இதோடைய ஷார்ட்கட். ஸோ நீங்க இத ஜஸ்ட் எழுதுறீங்க. 2, 4, 6, 4ன்னு எழுதிர்றீங்க. 4 பவர் 1 இது. ஓகே. இல்லாட்டி 4 பவர் சம்திங் இத ஃபர்ஸ்ட் இதுல 4 செக் பண்ண வேண்டியதில்ல. இன் இந்த 2க்கும் 6க்கும் என்ன ரிலேஷன்னு பார்க்குறோம். இன்டூ 3 ஆகுது. இந்த மல்டிப்ளிகேஷன் வேல்யூ கொண்டு வந்து இந்த பவர்ல அப்ளை பண்ணி 4 பவர் 3ன்னு போடுறோம். இந்த மாரி மல்டிப்ளை ஆகுற மாரி தான் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ட்ரிக். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்ஸர் பார்த்தரலாம். 64. ஓகே டன் மக்களே. லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். ராம் ஸ்டார்டட் அ வொர்க் ஆன் அ ஜாப். ஓகே டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாரி. பெருசா இருக்கு. ஆனா ஈஸி தான். இது பட் இந்த டைம்ல முடிக்க முடியாது. லாஸ்ட் கொஸ்டின்ங்கிறதுனால டஃபா கொண்டு வந்திருக்கேன்.
பட் நீங்க முடிக்கலாம் நெனச்சா. நான் போட்டேன் மக்களே. 60/2 வந்து 30. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் படிச்சு முடிச்சுட்டு தான் அப்ரோச் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிகினர்ஸா இருந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் சென்ஸ் பண்ணிறணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லயே டேட்டாவ எடுத்து இந்த மாரி சம்ஸ்க்கு வந்து 100% எவ்வளோங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு எழுதிறணும் மக்களே. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப 65% ராம் பண்றதுக்கு 39 டேஸ் ஆயிருக்குன்னு சொன்னதையுமே, ராமோட ஒர்க்க நான் உடனே கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிடுறேன். ஸோ 65% வந்து 39 டேஸ் அப்படின்னா, 100% எவ்வளவு? அதுதான் கொஸ்டின் மார்க்ல போட்டு 60 டேஸ்ன்னு நான் 5, 3ன்னு கண்டுபிடிச்சு டக்குன்னு கொண்டு வந்திருக்கேன் சிம்பிளிஃபை பண்ணி. ஆனா நீங்க 100% எவ்வளவுன்னு இந்த மெத்தட்ல போட்டீங்கனாலே, ரேஷியோ மெத்தட்ல போட்டீங்கனாலே வந்துரும். அப்படியே அடிச்சு குடுத்தீங்கனாலே வந்துரும். 65, 100, 39 அடிச்சு குடுத்தாலே வந்துரும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. ராமோட வேல்யூ 60 டேஸ்ன்னு கண்டுபிடிச்சுட்டேன். ஓகே. ம். இப்போ டூ ஹெல்ப் ஹிம் கம்ப்ளீட் த ஒர்க் ஹி எம்ப்ளாய்ட் அ பெர்சன் நேம்டு குரு. இதெல்லாம் எம்ப்ளாய்ட் அ பெர்சன்ல கதை மக்களே. அதனால தான் உங்களுக்கு பெருசா இருக்கு. இத படிக்கிறக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பீங்க. ஸோ நீங்க டைரக்ட்டா ஸ்கிப் பண்ணி டூ ஹெல்ப் ஹிம் டுகெதர் அப்படிங்கிறதுக்கு வந்துரணும். ஒர்க்டு ஃபார் அனதர் 7 டேஸ் டூ கம்ப்ளீட் த ஜாப். ஆல்ரெடி 65% முடிஞ்சது. பாருங்க. இப்போ ஆல்ரெடி 65% முடிஞ்சுதா? ரிமைனிங் எவ்வளவு? 35%. 100%ல 35% ரிமைனிங். ஓகே. 35% வந்து 7 நாள் ஆகுதுன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க. 35% வந்து 7 நாள்னா 100% எவ்வளவு நாள்? அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா, இது இப்படியே அடிச்சு குடுத்தீங்க அப்படின்னா 20 டேஸ்ன்னு வந்துரும். இது யார் பண்ணாங்க அப்படின்னா, ராம் அண்ட் குரு 2 பேரும் சேர்ந்து. இது வந்து ராம் பண்ணதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாருங்க. இது ராம் அண்ட் குரு சேர்ந்து பண்ணது 60 நாள். 100% ஓகே. நீங்க ஏபின்னே வச்சுக்கலாம். அது ஜஸ்ட் அவங்க பேர் குடுத்துருக்காங்க கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு. இப்ப குரு மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது ஈஸி மக்களே. 60, 20ன்னு போட்டாலே 16 போட்டுறீங்க. எது நீங்க டைம் அண்ட் ஒர்க்ல வெல் வெர்ஸ் ஆயிட்டீங்கன்னா, இந்த மாரி சீக்கிரம் எடுத்துறணும். இத எடுத்து அப்படியே இங்க பாருங்க. ஆர் வந்து 1, ஆர்என்ஜி வந்து 3னா 3 - 1 போட்டா 2. அப்படி நான் 2 மட்டும் தான் எழுதியிருக்கேன். 2 தான் வந்து குரு. ஸோ 60/2 வந்து 30 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் அடிச்சிரணும் டக்குன்னு. அவ்வளோதான் மக்களே. ஓகேங்களா? ஓகே. நம்ம அடுத்த அதான் 10 கொஸ்டின்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். ஆன்சர் வந்து 30 டேஸ். அவ்வளோதான். வீடியோ வந்து இன்னைக்கான வீடியோ வந்து முடிஞ்சுது. 10 கொஸ்டின் முடிஞ்சுது. இந்த மாரி ஸ்மார்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு டெய்லி கொண்டு வரேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நம்ம புது சேனல் குவான்ஸ் கிராக்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி டெய்லி வந்து இந்த சீரியஸான வீடியோஸ் வந்து டெய்லி இல்ல வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து நான் உங்களுக்கு வந்து கொண்டு வரேன். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பெல் பட்டன தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். நீங்க உடனே வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த சீரிஸ் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க மக்களே. நம்ம வந்து கன்டின்யூ பண்ணலாம். மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க் யூ மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணுவோம். பாய்.